ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் நீ வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. அதை பிடித்து கொள்ளுங்க, அதை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அப்ப என் குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம் வரணும். ஏன்னா நீங்க சிலுவையில மரித்தது எனக்காக மாத்திரம் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காக சிலுவையில மரிச்சிங்கல்ல. அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன், கட்டாயம் உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வந்துடும். உங்க குடும்பமே மகிழ்ந்து இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். இப்பவே மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவரை துதிங்க, எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கொடுத்தீங்க, நாங்க குடும்பமா உங்களுடைய சமூகத்துல மகிழ்ந்து இருக்கிற ஆண்டவரே. நீ உங்க தெருவில் உங்க கிராமத்துல அப்படி இல்லாம எவ்வளவு குடும்பம் கஷ்டப்படுது இல்ல, அவங்களுக்கு ஆட்சேபிங்க. அந்த குடும்பத்துல எல்லாம் ஆண்டவரே நீங்க ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும், அப்படி ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தின் மூலமா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். சரியா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு உம்மை ஆராதித்து மகளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் என் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, என் பெற்றோர் எல்லாரையும் ரட்சித்து அவங்களும் ஆராதித்து மகிழும்படி குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரட்டும். எங்கள் தெருவில், எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த சந்தோஷத்தை பெற்று குடும்பமாய் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.